சீமான் அண்ணா பேசக்கூடிய வீடியோக்கள் அப்படிங்கிறது எதிர்காலத்துல மிகப்பெரிய அளவுல வைரலாக போகுது. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, அவர் சமீபத்தில பேசின ஒரு வீடியோ வந்து ஒரு மிகப்பெரிய வைரலானுச்சு. அதுல என்ன சொல்லியிருப்பாருன்னு சொல்லி கேட்டோம்னா, தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் பாதுகாக்கிறதுக்கு ஆள் வேணும்னு 70 வயசுல திருமணம் பண்ண ராமசாமி ஐயா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெரியாரா தெரியிறாரு. அவர நீங்க பெரியாருன்னு கொண்டாடுறீங்க. இதுவே தன்னோட வாழ்நாள் முழுக்க திருமணம் பண்ணிக்காம இருந்து, ஜமீன்தார் குடும்பத்தில பொறந்து இருந்தாலும், ஏழ்மையான ஒரு வாழ்க்கையவே விரும்பி, மக்களோட மக்களா வாழ்ந்து, திருமணமே பண்ணிக்காம இருந்து, வாழ்நாளுடைய இறுதி கட்டத்தில தன்னுடைய சொத்துக்கள்லாம் ஏழை பொதுமக்களுக்கும், அரசாங்கத்துக்கும், ஸ்கூல் கட்டுறதுக்கும் இப்படிலாம் எழுதி குடுத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜாதி சங்க தலைவரா தெரியிறாரா? அவர் வந்து ஜாதி சங்கத்துக்கு ஜாதி தலைவரா தான் நீங்க பார்ப்பீங்களா? உண்மையாலுமே போற்றப்பட வேண்டிய, கொண்டாடப்பட வேண்டிய தலைவர் முத்துராமலிங்க தேவர். அவர ஏன் நீங்க கொண்டாடலன்னு சொல்லி சீமான் அண்ணா கேள்வி கேட்டிருந்தாரு. ஒரு காணொளியில. அந்த ஃபுட்டேஜ்ல நான் பார்த்திருந்தேன். ஸோ, அதுக்கப்புறமேட்டு வந்து இவர பத்தி நம்ம தொலைவி பார்க்கும்பொழுது, நெறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தெரிய வந்துச்சு. உண்மையாலுமே அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு மாமனிதனா வாழ்ந்திருக்கிறாரு. இறந்து போன வாட்டி ஒரு சித்த நிலை, ஒரு சித்தருக்கு உண்டான ஒரு நிலை அப்படிங்கிறத அடைஞ்சிருக்கிறாரு. பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அரசியல்லயும் சரி, ஒரு சினிமாலயும் சரி, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தான் வந்து நம்ம ஐயாவுடைய பேரு. அவருடைய பேர வச்சு பயன்படுத்தினவங்க யாருமே நேர்மையா இருந்தா மட்டும் தான் முன்னுக்கு வர முடியும். நேர்மையா இல்ல அப்படின்னா, அவரு வந்து அவங்க முன்னுக்கு வரமாட்டாங்க. அது வந்து இயற்கையான அந்த சக்தி அப்படிங்கிறத உடாது. ஏன்னா, மிகப்பெரிய ஜமீன்தார் குடும்பத்தில பொறந்து வளர்ந்திருந்தாலும், வாழ்க்கையில நேர்மையா இருந்து, ஏழ்மைய விரும்பி, மக்களுக்கு நல்லது மட்டுமே செஞ்சு வாழ்ந்த ஒரு மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிறாரு. முத்துராமலிங்க தேவர் ஐயா. அவரோட பேர பயன்படுத்தி யாரோ கெட்டது பண்ணாங்க அப்படின்னா, அந்த இயற்கை அவங்கள முன்னேற உடாது. உடல. இதுவரைக்கும் கடந்த காலகட்டங்கள்லயும் சரி, இன்னைக்கு நிகழ்காலத்திலயும் சரி, அந்த பசும்பொன் அப்படிங்கிற பேர வச்சிருக்கிறவங்க நேர்மையா இருந்தா மட்டும் தான் முன்னேற முடியும் வாழ்க்கையில. இது வந்து நம்ம கண்கூடா நெறைய இடங்கள்ல பார்த்துட்டு இருக்கிறோம். இதுக்கு வந்து நெறைய உதாரணங்கள் சொல்லிட்டே இருக்கலாம். இப்போ வந்து அவர் செஞ்ச நெறைய மூவ்மெண்ட்லாம் இருக்குது. அத நம்ம பேசலாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 30 நம்ம முத்துராமலிங்க தேவர் ஐயாவுடைய ஜெயந்தி, குரு பூஜை. அன்னைக்கு வந்து பார்த்தோம்னா, இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய முதலமைச்சரா இருந்தாலும் சரி, எதிர்க்கட்சி தலைவரா இருந்தாலும் சரி, மற்ற ஜாதிகள சேர்ந்த சங்கங்கள சேர்ந்த தலைவர்களா இருந்தாலும் சரி, பொதுமக்கள்ல இருந்து எல்லாருமே வருவாங்க. அவர் ஜெயந்திக்கு அவர்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அனைவருமே கொண்டாடக்கூடிய ஒரு தலைவர். முத்துராமலிங்க தேவர் ஐயா. அவர வந்து பார்த்தீங்கன்னா, ஜாதிய தலைவரா மாத்தி, பெரியாருக்கு ஈக்குவலா இருந்த பவர் அப்படிங்கிறது, பெரியார விட அதிகமாவே இவர்ட்ட இருந்துச்சு. ஆனா, அன்னைக்கு இருந்த அரசியல்வாதிங்க, நம்ம வந்து பெரியார நம்ம ஏத்துக்கிட்டோம்னா, பெரியார நம்ம முன் வச்சு நம்ம அரசியல் பண்ணோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம அடுத்தடுத்து நம்ம டெவலப் ஆயிட்டு போயிரலாம். நம்ம சுயநலமா இருந்துக்கலாம் அப்படின்ற மாரி, அன்னைக்கு இருந்த அரசியல் தலைவர்கள் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, பெரியாருக்கு முக்கியத்துவம் குடுத்து கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரிய வருது. அது மட்டும் இல்லாம, வெள்ளைக்காரன் ஆட்சி காலகட்டத்தில குற்றப்பரம்பரை சட்டம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு வெள்ளைக்காரங்க கொண்டுட்டு வராங்க. விசாரணைக்கு யாராச்சும் ஒருத்தர நாங்க கூட்டிட்டு வந்தோம் அப்படின்னா, சாயங்காலம் 6 மணிக்கு நாங்க கூட்டிட்டு வரோம் அப்படின்னா, காலையில 6 மணி வரைக்கும் நீங்க ஜெயில்ல தான் இருக்கணும். ஜெயில விட்டு வெளியில போகக்கூடாது. அதாவது போலீஸ் ஸ்டேஷன விட்டு வெளியில போகக்கூடாது. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள 6 மணிக்கு மேல யாராவது வந்தாங்கன்னா, வெளியில போ முடியாது. அடுத்த நாள் காலைல தான் போக முடியும்னு சொல்லி வெள்ளைக்காரன் காலகட்டத்தில குற்றப்பரம்பரை தடுப்பு சட்டம்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டுட்டு வராங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, பெரியார் வந்து எதுவுமே பேசலையாம். பெரியார் வந்து ரொம்பவே அமைதியான முறையில கம்முனு தான் இருந்திருக்கிறாரு. இதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சு மிகப்பெரிய ஒரு போராட்டம்லாம் பண்ணி, அந்த சட்டத்த வாபஸ் வாங்க வச்சவரு நம்ம முத்துராமலிங்க தேவர் ஐயா தான். அது வந்து அந்த பெருமை அப்படிங்கிறது அவருக்கு தான் தெரியும். அந்த துணிச்சல் அப்படிங்கிறது அவர்ட்ட தான் இருக்குது. ஏன்னா, சுபாஷ் சந்திர போஸ வந்து தன்னுடைய தலைவரா ஏற்றுக்கிட்ட அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பயங்கர துணிச்சலா இருந்திருக்கிறாரு. சட்ட திட்டங்கள்லாம் அறிஞ்சிருக்கிறாரு. அந்த காலத்துல படிச்சிருக்கிறாரு. ரொம்ப திறமையானவரா இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம 1957ல இம்மானுவேல் ஐயா அவங்க மரணத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நேரு அவர்களினுடைய அழுத்தத்தின் காரணமா இவர கைது பண்றாங்க. கைது பண்ணி சிறைச்சாலையில கொண்டு போறாங்க. சிறைச்சாலையில வைக்கிறாங்க. இந்த காலகட்டங்கள்ல இப்போ ஒருத்தர் கைதாகுறாங்க அப்படின்னா, அதுக்கு என்ன பண்ணுவாங்க? ஒருத்தர் இரங்கல் தெரிவிப்பாங்க. அல்லது இரங்கல் தெரிவிக்காம கம்முனு இருப்பாங்க. அன்னைய காலகட்டத்துல பெரியார் என்ன பண்றாரு? பாராட்டுறாரு காவல்துறைய. இந்த மாரி நீங்க ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறீங்க. ரொம்ப பரவால்ல. இந்த கைது நீங்க முன்னாடியே பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. இன்னைக்கு வந்து அவருக்கு பெரியாரு அவர விட ரொம்ப சிறந்த ஒரு தலைவரா இருந்து வளர்ந்து இருந்த ஒரு அவரு தேவரையா. அவர கைது பண்ணிட்டாங்கன்ன உடனே இவரு என்ன பண்றாரு? பத்திரிகைகளுக்கு பேட்டி குடுக்குறாரு. பத்திரிகைகளுக்கு கடிதம் எழுதுறாரு. இத வந்து காவல்துறையை பாராட்டுகிறேன். நீங்க முன்னாடியே இது செஞ்சிருக்கணும்னு சொல்லி இந்த மாரி ஒரு தவறான ஒரு விஷயத்த இது பண்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைய காலகட்டத்தில ஒரு பெரிய இதா பார்க்கப்பட்டுச்சு. அப்ப அவருக்கு எதிர்க்கட்சிகளா இருந்தவங்கலாம் வந்து என்ன பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சட்டசபையில இருக்கும்பொழுது, இவர ரொம்ப தப்பா பேசுனாங்களாம். இவரு வந்து தேவரையா வந்து எம்.எல்.ஏ பதவிய ராஜினாமா பண்ணிட்டாரு. இப்ப அடுத்து எம்பி பதவிக்கு போணும்னு ஆசைப்படுறாரு. அவர் வந்து எம்.எல்.ஏ விட எம்பில சம்பளம் அதிகம்ன்றனால தான் அவர் இந்த மாரி பண்றாரு.
தன்னுடைய மக்கள தனக்கோசரம் பயன்படுத்திக்கிறாருன்னு சொல்லி ரொம்ப தப்பா பேசியிருக்கிறாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுங்களா? அவர் வந்து ஒரு ஜமீன்தார் குடும்பத்தில பொறந்து வளர்ந்தவரு. ஜமீன்தார் குடும்பத்தில பொறந்து வளர்ந்தவரு, ஏழ்மையான வாழ்க்கைய விரும்பி வாழ்ந்து மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு இருந்த ஒரு மனுஷன். அவரு சொத்துல ஒரு 100ல ஒரு 10% கூட வராது அந்த எம்பி சம்பளம். மொத்தமா சேர்த்தனாலே ஒரு 10 வருஷம் இருந்தா கூட, எம்பியா ஒருத்தர் 10 வருஷம் இருந்தா கூட, இவர் சொத்துல ஒரு 10% கூட வராது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஜமீன்தார் குடும்பத்தில பொறந்து வளர்ந்தவரு, பணத்துக்கு ஆசைப்படுறாருன்னு சொல்லி பெரியார் சொல்லியிருக்கிறாரு. பெரியார் வந்து பார்த்தோம்னா, அந்த காலகட்டங்கள்ல குழந்தைங்களுக்கு பேர் வைக்க போனா உண்டியல் எடுத்துட்டு போய் காசு கேட்பாராம். உன் குழந்தைக்கு நான் உன் பேர் வச்சேன்னா எனக்கு பணம் குடுக்கணும்னு சொல்லிட்டு. ஒருத்தர் சாப்பாட்டுக்கு எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்கன்னா, அங்க போயிட்டு சாப்பாட்டுக்கு எனக்கு காசு குடுங்கன்னு சொல்லி கேட்பாராம். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் எம்.ஆர். ராதா அவர்கள், எம்ஜிஆர் ஐயாவ சுட்டாரு இல்லைங்களா? அவரு வந்து திராவிட கொள்கைகள பெருமைப்படுத்துற விதமா பெரியாரோட நிலத்துல கொட்டாய் கட்டி நாடகம் போடுறாரு. அதுக்கு பெரியார் என்ன பண்ணிக்கிறாரு, என் நிலத்துல தானே நீ வந்து கொட்டாய் போட்டு நாடகம் போடுற. கொட்டாய்ன்னா அந்த கூரை. கொட்டாய் போட்டு நாடகம் போடுற, எனக்கு பணம் குடுன்னாராம். அப்ப வந்து அவரு கேட்டாராம், "ஐயா நான் உங்க திராவிட கொள்கைகள பெருமைப்படுத்துற விதமா தானே போடுறேன்" அப்படின்னாங்க. "ஐயோ! அதெல்லாம் நீ பேசாத. எனக்கு நீ சேர வேண்டிய வாடகை பணம் குடுன்னு" சொல்லி கேட்டாராம் பெரியாரு. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பணத்துல வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் குடுத்து இருந்தது பெரியார் தான் இருந்திருக்கிறாரு. எங்கேயோ பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையா யார்ட்டயாச்சும் பணம் வாங்கியிருக்கிறாருன்றதுதான் கிடையாது. அவரு வந்து பார்த்தீங்கன்னா, மக்களுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லது மட்டுமே செஞ்சு வாழ்ந்திருக்கிறாரு. நம்ம தேவரையா. அது மட்டும் இல்லாம அவர் வந்து சட்டசபையில இருக்கும் பொழுது நெறைய கருத்துக்கள் சொல்லியிருக்கிறாரு. அவர் எம்.எல்.ஏ.வா இருந்த காலகட்டங்கள்ல. "வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம். எம் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம். தமிழ்நாட்ட தமிழன் தான் ஆளணும்" அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா, அப்ப இருந்த மக்களுக்கு, அப்ப இருந்த அரசியல்வாதி தலைவர்களுக்கு ரொம்ப ஒரு வயித்தெரிச்சல உருவாக்கி இருக்குது. இன்னைக்கு எப்படி சீமான் அண்ணா பேசும்பொழுது எல்லாரும் வயித்தெரிச்சல் பிடிக்கிறாங்களோ, அதே மாரி தான் அன்னைக்கு தேவர் ஐயா பேசும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, வயித்தெரிச்சல் அப்படிங்கிறத பிடிச்சிருக்கிறாங்க. "வாழும் உரிமை எவர்க்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழருக்கே உண்டு" அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. யாரு? நம்ம தேவரையா. இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் மக்களுக்கு ஆதரவா அவர் பேசிட்டு இருக்கிறாரு. அவர் பேசின விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அவர் மாரியே சீமான் அண்ணா தான் பேசிட்டு இருக்கிறாரு. "வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம், எம் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாரி நெறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருக்கலாம். ஒரு டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, மதுரை மீனாட்சி அம்மன கல்யாணம் பண்றாங்க இல்லையா? அது பெரியார் வந்து தேவரையாட்ட கேட்கிறாராம். பெரியார்ட்ட வந்து கேட்கிறாரு. வருஷம் வருஷம் மதுரை மீனாட்சி அம்மன கல்யாணம் பண்றீங்க இல்லையா? வருஷம் வருஷம் கல்யாணம் ஆகுமா? அப்படின்னு சொல்லி இவரு கேட்டாராம். இவரு பதிலுக்கு பெரியார் என்ன சொல்லிக்கிறாரு, "நீ கூட தான் வருஷம் வருஷம் பொறந்த நாள் கொண்டாடுற. நீ என்ன ஒவ்வொரு வருஷமும் புதுசா பொறந்து வர்றியான்னு" சொல்லி கேட்டிருக்கிறாரு. அதே மாரி என்னன்ருக்கிறாரு, "அது வெறும் கல்லு. அந்த கல்ல நீங்க வந்து கும்பிடுறீங்க. பிள்ளையார்லாம் கும்பிடாதீங்கன்னு" சொல்லி பெரியார் சொல்லியிருக்கிறாரு. பதிலுக்கு இவரு என்னன்ருக்கிறாரு, "அது என் தெய்வம். என் தெய்வத்த பத்தி நீ ஏன் பேசுற? என் தெய்வம் எப்பவுமே தெய்வம் தான். நீ வேணா வா ராமசாமி. நான் உன்னையும் சாட்டை எடுத்து 10 அடி அடிக்கிறேன். என் பிள்ளையார் சிலையும் சாட்டை எடுத்து 10 அடி அடிக்கிறேன். யாருக்கு வலிக்குதுன்னு பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லி கேட்பாராம். சிலைக்கு வலிக்காது. பெரியாருக்கு வலிக்கும். இது வந்து என்னய்யா பேச்சு? மனுஷனுக்கு வலிக்காதான்னு சொல்லி கேட்டாராம். சரி ஓகே. வேணும்னா நீ வா. நான் வந்து என் சிலைய தூக்கிட்டு போயி ஆத்துல போடுறேன். அடுத்த நாள் எடுத்துட்டு வரேன். அதே மாரி உன்னையும் தூக்கிட்டு போய் ஆத்துல போடலாம். அடுத்த நாள் எடுத்துட்டு வர முடியுமா உன்னால? அடுத்த நாள் உன்ன எடுத்துட்டு வர முடியுமா? நீ இறந்திருப்ப. தெய்வத்த ஏன் பழிக்கிற? அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. தேவரையாவ பார்த்தோம்னாலே நெத்தி நிறைய திருநீர் பூசி, பொட்டு வச்சு ரொம்ப தெய்வீகமா இருப்பாரு. நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அவர பத்தி தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டா தான் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி ஒரு தலைவர் வாழ்ந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தெரியும். அவரு இருக்கக்கூடிய நம்ம பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, தேவரையா வாழ்ந்த பகுதியில இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்குமே தெரியும். இந்தாண்ட தென் தமிழகத்த தாண்டி இந்தாண்ட வெளியில வந்தோம் அப்படின்னா, நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தேவரையான்னு தெரியும். தேவரையா ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லி தெரியும். ஒரு தேசப்பற்று கொண்டவரு அப்படின்னு சொல்லி தெரியும். சுபாஷ் சந்திர போஸ் ராணுவத்துக்கு ஆள் வேணும்னு சொல்லும்பொழுது, இங்க நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று திரட்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு மாபெரும் தலைவர்ன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். அவர் வாழும் பொழுது செஞ்ச நெறைய நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது, அவர் எம்.எல்.ஏ.வா இருந்திருக்கிறாரு அப்படிங்கிற விஷயம், தன்னோட எம்.எல்.ஏ. பதவிய அவரே ராஜினாமா பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற விஷயம், இதெல்லாம் நெறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு தெரியணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, திரைத்துறையில வருமான்னு சொல்லி கேட்டா வராது. ஏன்னா திரைத்துறையே வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க மட்டும் தான் நல்லா இருக்கணும்னு சொல்லி நெனைக்கிறவங்க கையில தான் இருக்குதே தவிர, மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி நெனைக்கிறவங்க கையில சினிமா அப்படிங்கிறது கிடையாது. வேலுநாச்சியார் கதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, படமா எடுத்தோம், காமிச்சோம் அப்படின்னா, பாகுபலி படம்லாம் விட பயங்கரமா இருக்கும். பயங்கர வசூல் பண்ணும். பயங்கர ஒரு பேரு, புகழ் அப்படிங்கிறது வேலுநாச்சியாருக்கு கிடைச்சிரும். அப்படி யாருக்கும் அது எதுவுமே கிடைக்கக்கூடாதுங்கிறதுக்கோசரம் தான், இல்லாத ஒரு பாகுபலி கதைய உருவாக்கி அத கொண்டு வந்து அத நம்மள காமிச்சு மயக்குறாங்க. பாகுபலி, பாகுபலின்ட்டு. இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சினிமாவ பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்மளுக்கு வந்து சினிமா அப்படிங்கிறது நம்ம நெனைக்கிற மாரி சினிமாவே கிடையாது. நம்மளுக்குள்ளாடி மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு உந்துதல் சக்தியா தான் வந்து சினிமா அப்படிங்கிறது இருக்குது.